ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய கிருபைகளை நம்ம பெற்றோம்? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. எப்போ பெற்றோம் அப்படின்னா, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிருபை நம் மீது ஊற்றப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட பொழுது அது நமக்குள் விளங்கினது. ஆராதிக்கும் போது அதை நம்ம அனுபவிக்கிறோம். அவ்வளோதான். 3 நிலை. என்னது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கிருபை என்ன செய்யப்பட்டது? கிருபை பாராட்டப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிருபை பாராட்டப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த கிருபையை நாம் என்ன செய்தோம்? அனுபவித்தோம். 3வது, சபையில் அந்த தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது, ஆராதனை மூலமாக, பாடல் மூலமாக அவரை நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அந்த கிருபையானது மறுபடியும் நமக்குள் அனுபவிக்கத்தக்கதாக அல்லது நமக்குள் பயணிக்கத்தக்கதாக தேவன் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஆமேன், ஆமேன். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. நாம் சபைக்கு வருகிறோம். எதுக்கு சபைக்கு வருகிறோம்? அன்பை ருசிக்க வருகிறோம், அனுபவிக்க வருகிறோம். ஆமேன். எப்போ இந்த அன்பு பாராட்டப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த அன்பு, தேவனுடைய அன்பு நமக்கு பாராட்டப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த அன்பானது கிரியின் மூலமாக நமக்குள் பயணித்தது. இப்போது அந்த அன்பு நமக்கு இந்த பூமியில் எதெல்லாம் நமக்கு தேவையோ அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கபடியாக அந்த அன்பானது நமக்குள் இருந்து உள்ளேயும் வெளியே என்ன செய்யுது? கிரியை செய்கிறது. ஆமென். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வருகிறோம், நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சபை ஆராதனை என்பது இந்த உலகத்தில் காண கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு அனுபவம். கரங்களை சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் அனுபவம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அவங்க என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில தான் இந்த பூமியில் அவங்க எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பூமியில் வாழ்கின்ற ரட்சிக்கப்படாத, இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள், அவர்கள் இந்த பூமியில் அன்பை ருசிக்கின்ற நிலையில், அந்த கிருபையை ருசிக்கின்ற நிலையில், தேவனை ருசிக்கின்ற நிலையில் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தேவன் பாராட்டின காரியங்களை தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்தவர்கள் நாம் அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிறோம்? நாம் சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதித்து முடித்த உடனே தேவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை இந்த உலகத்தில் எல்லா உயிரினமும் பெற்றிருக்கிறது, மனிதன் உட்பட. மனிதன் உயிரினமா? ஆமாம், உயிரினம் தான். அவன் என்ன செய்யிருக்கிறான்? இந்த பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு மனிதன் இந்த பூமியில் உயிரோடு வாழ்கின்றான் என்றால் அந்த வார்த்தையானது அல்லது அந்த ஒரு பலனானது, அந்த சக்தியானது எப்படி பிரிந்திருக்கிறது அல்லது எப்படி இது இருக்கிறது என்றால், பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மனிதர்களுக்குள்ள, மனிதர்கள் மத்தியில், மனிதனை சார்ந்து இந்த விசுவாசம் அல்லது இந்த நம்பிக்கையானது எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறது என்றால், இந்த மனுஷன் அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது, இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது கடவுள் நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில். காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கின்ற அந்த மனிதர்கள் இறை நம்பிக்கை இருக்கின்றபடியினால அவங்க இந்த பூமியில் இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருதயம் இருளடைந்து இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கி அதை வழிபடுகிற ஜனங்கள். 3வது, கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலைகளை வைத்து வழிபடுகின்ற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது, பிதா குமாரனை நன்கு தெரியும், ஆனால் அந்த பிதாவினுடைய அன்பை, குமாரனுடைய கழுவுதலை, பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலை அவங்க அறியாது இருக்கிறபடினால பெயரளவில் கிறிஸ்தவலா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு உலகத்தான் போல
பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அதுக்கு மேலே யார் இருக்கான்னா, இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பாவங்களை அறிக்கை செய்தவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய சபைகளில் தேவனை வழிபட்டு கொண்டிருக்க நம்முடைய சபையில், உலகத்தில் ஆவிக்குரிய சபையில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஆவிக்குரிய சபையில் இருப்பார்கள் என்றால் உன்னதமான உயர்வான மேலான நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போது கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ யூதர்கள் அவருடைய விசுவாசம், அதனுடைய அடிப்படையில் இந்த பூமியில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவன் இருந்தான். அந்த மனுஷன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து சந்திக்கிறான். யார் ரகசியமாக வந்து சந்திக்கிறான். அப்போது சந்திக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிற அந்த மனுஷனை பார்த்து, இவன் ரட்சிக்கப்படுவதற்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, மிக அருகில தான் இவன் இருக்கிறான். ஆகவே அவனை பார்த்து நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் பிறக்கணுமா? ஐயோ, நான் பிறந்து வயதாகிட்டனே, நான் இன்னும் வந்து எப்படி பிறக்கணும் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு, எனக்கு தெரியலையே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் தாயின் வயிற்றில் நான் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார், நீ மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கவில்லையா? அவன் யார் அப்படின்னா, அவன் பேர் என்னன்னா நிக்கதேமு. அவன் சாதாரண அல்ல, அவன் ஒரு யூதன். அது மாத்திரமல்ல, அவன் பரிசேயன். பரிசேயனுடைய வேலை என்னவென்றால் போதிக்கின்ற ஒரு வேலை. என்ன போதிக்கணும்? ஆகமங்களை, நியமனங்களை, கட்டளைகளை, கோட்பாடுகளை, 10 கற்பனைகளை, பலிகளை, பலிமுறையெல்லாம் எதற்கு, பண்டிகையெல்லாம் எதற்கு என்று சொல்லி போதிக்கிற அந்த போதனையில் போதகராக இருந்தான். அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ போதிக்கிறியே, அந்த போதிக்கிற போதனையிலே என்னை பற்றி இருக்கே, அது உனக்கு தெரியாதா? வனாந்தரத்தில் மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின பொழுது பாம்பின் விஷத்தினால கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொண்டாங்க. பாவம் என்கிற பாம்பு உன்னை தீண்டி இருக்கிறது. அப்போது தீண்டப்பட்ட நிலையில தான் நீ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ என்னை நோக்கி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இதை நீ இப்படி என்ன பார்க்குறியா? அப்படி அல்ல. நான் கல்வாரி சிலுவையில் வெண்கல சர்ப்பம் அன்றைக்கு செய்து வனாந்தரத்தில் தூக்கப்பட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தது போல கல்வாரி சிலுவையில் தூக்கப்பட்ட என்னை நோக்கி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? 10 கற்பனைகள், கோட்பாடுகள், நியமனங்கள், பண்டிகைகள், இன்னும் பலிகள் எல்லாம் இந்த நியாயப்பிரமாணம் என்னை மீட்கலை. ஆகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா நீங்க மாத்திரம்தான் இந்த பலிமுறைகள் செய்யாதது, சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கற்பனைகள் செய்யாதது, பலிமுறைகள் செய்யாததை நீர் செய்து விட்டீர். ஆகவே உம்மை நோக்கி நான் பார்க்கணும், இரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் கழுவணும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட அத்தனையும் கிரியையை அத்தனையும் பொய்த்து போய்விட்டது, நீங்க என்ன கழுவுங்க என்று சொல்லி அந்த ரீதியில் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தேவனாகிய கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை பேசினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் இந்த அன்பு கூறுகிற இந்த காரியம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் எப்போ இந்த அன்பு பாராட்டப்பட்டது, எப்பொழுது இந்த அன்பானது மனித குலத்துக்கு பயணித்தது என்றால் இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக தான் இந்த அன்பு பயணித்ததா என்றால் இல்லை. இந்த அன்பை பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே ஆதாம் ஏவாள் அனுபவித்தாங்க. பாவம் பிரவேசித்ததற்கு அப்புறமும் இந்த பரிபூர்ண அன்பை அனுபவித்தாங்க. அனுபவிக்கின்ற அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படின்னா, முதல்ல முழுவதும் பயணித்தது, ஆனா இப்போ முழுவதும் தான் பயணித்தது அவருடைய ஆதாம் ஏவாள் அவங்களுக்குள்ள. ஆனா அதை உணர முடியாத நிலையில பாவத்தினுடைய சரீரம் பேலன்ஸ் செய்தபடினால, பாவத்தினுடைய வல்லமை அவர்களுக்குள்ள பேலன்ஸ் செய்தபடினால அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை. முழுவதுமாக என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. அப்போ தூதர்கள் பாவம் செய்தாங்க, தேவன் அவர்களை தள்ளினார்கள். அப்போ தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை தள்ளின அந்த தேவன், மனிதர்கள் பாவம் செய்த பொழுது பரிபூர்ண அன்பு அவர்களுக்குள்ள பயணித்தபடினால அவர்களை தள்ளவில்லை. மாறாக தன்னையே முன்மொழிந்து வழிமொழிந்தார். ஏதேன் தோட்டத்தில் உனக்கும் ஸ்ரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி தன்னைத்தானே வழிமொழிந்து முன்மொழிந்தார். ஒருவர் சாவார் என்று சொல்லி தன்னையே பலியாக என்ன செய்தார்? இந்த பூமியில அடிக்கப்படும்படியாக இந்த பூமிக்கு அவர் வருவார் என்று சொல்லி தன்னையே முன்மொழிந்தார். ஆமென்.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்தது, இந்த பரிபூர்ணம் அன்பு, இந்த பரிபூர்ண அன்பு என்ன செய்தது, அவங்களுக்குள்ள பயணித்தது. அவங்களுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் அவங்களுக்குள்ள பயணித்தது. அதை நம்ம ஆழமாக பார்த்தோம். அப்போ காயினுக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதை குறித்து ஆழமாக பார்த்தோம். அதற்கப்புறம் சந்ததிகள் பெருகினது. அந்த சந்ததிகளுக்குள்ளே எப்படி பரிபூர்ண அன்பு பெருகினது. தேவன் ஒட்டுமொத்த உயிரினத்தையும் மனிதகுலம் ஒன்று கூட இல்லாமல், அதாவது அசாசினேஷன், புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு, சிறிதளவு கூட இல்லாத அளவுக்கு அழித்து போட தேவன் சித்தமானார். தேவன் ரொம்ப விசனமானார். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை பேசினார். என்ன வார்த்தை? உனக்கும் ஸ்ரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக பரிபூர்ண அன்பு தொடர்ந்தது. பரிபூர்ண அன்பு தொடர்ந்தது. அப்போ அந்த நாட்கள்ல இந்த பூமியில தேவன் எதிர்பார்த்திருந்த நீதிமான் ஒருத்தர் இல்லை. ஒரு ஜெயிலில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் சும்மாலாம் இல்லை, தவறு செய்துட்டு குற்றங்கள் புரிந்துட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு கைதி என்ற நிலையில ஜெயிலில் இருப்பாங்க. கைதி என்ற நிலையில என்ன செய்வாங்க? ஜெயிலில் இருப்பாங்க. அந்த 1000 கைதிக்குள்ள ஒரு கைதி நல்லவன். கைதினா நல்லவனா? குற்றம் புரிந்து வந்தவன் தான் அவன். 1000 கைதியில் இந்த கைதி நல்லவன் என்கிற ரீதியில தான் நோவா இருந்தான். அதை நம்ம ஆழமாக பார்த்தோம் இல்லையா? உள்ள நான் போக விரும்பலை, ஆழமாக நம்ம பார்த்தோம். அப்போ அவனுக்குள்ள பயணித்தது, அவனுடைய குடும்பத்துக்குள்ள பயணித்தது. சேம் காம் யாப்பேத்து அவர்களுக்குள்ள பயணித்தது. இந்த காமுக்குள்ள எப்படி பயணித்தது, சேமுக்குள்ள எப்படி பயணித்தது என்பதை நம்ம ஆழமாக பார்த்தோம். இந்த சேமுடைய வம்சத்திலிருந்து தான் ஆண்டவராகி கர்த்தர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். அப்போ அவங்களுக்குள்ள எப்படி இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு யாக்கோபுடைய இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எப்படி பயணிக்கிறது அல்லது பயணித்து கொண்டு இருந்தது என்று சொல்லி என்ன செய்து பார்த்து கொண்டிருக்கோம். போன வாரத்தில் நாம யோசேப்பு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பமையாக அல்லது இரட்சகனாக அல்லது அவன் செய்த அந்த மீட்பின் காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் இயேசு என்ன செய்தாரோ அதை போல இந்த ஆபிரகாம் சந்ததியை தேவன் அவர் கல்வாரி சிலுவையில மீட்கும்படியாக வரப்போகிற இரட்சகர் அவர் அந்த குலத்தில் இருக்கிறபடினால அந்த குலம் காக்கப்படணும். ஆகவே யோசேப்பை கொன்று யாக்கோபினுடைய பிள்ளைகளை, இவனும் யாக்கோபுடைய பிள்ளை தான் இருந்தாலும் யாக்கோபுடைய பிள்ளைகள் அந்த பரிபூர்ண அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்து அந்த யாக்கோபுடைய குமாரர்களை தேவன் பாதுகாக்க ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? சித்தமானார். அதுல யோசேப்பு ஒருவன். இப்போ ஒரு பிக்சர் என்ன செய்யுங்க, அப்படியே மனசுக்குள்ள வச்சுங்க. இப்போ நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? எகிப்து தேசத்துல அரண்மனையில, பார்வோனுடைய அரண்மனையில இருக்கிறோம். அந்த பார்வோன்ல அரண்மனையில யார் இருக்கா? இப்போ யோசேப்பு, அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனை சுற்றி இருக்கிறாங்க. அப்படியே மனசில் கொண்டு வந்து அந்த பிக்சரை வச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? டூர் போயிருக்கோம். எங்கே போயிருக்கோம்? எகிப்து அரண்மனையில் யோசேப்பு இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் டூர் போயிருக்கிறோம். யோசேப்பு இருக்கிறான், அவனுடைய சகோதரர்லாம் முன்பாக இருக்கிறாங்க. தன்னை வெளிப்படுத்திட்டான் என்கிற நிறையில் ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படியே பார்த்துட்ருக்கோம். அடுத்த வார்த்தை அவனுடைய என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா? ஒரு டூர் போயிருக்கிறோம். அந்த டூரில் அந்த நாட்களில் இருந்த ராஜா எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் அந்த காரியங்களை நடப்பித்தார் என்று சொல்லி ஒரு குறு நாடகம் அல்லது விளக்கும்படி ஏதோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு ஷோ ஒன்று வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஷோவை நம்ம கூர்ந்து கவனிப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன பேசுகிறார்கள், அந்த நாட்களில் எப்படி பேசியிருப்பார்கள், எப்படிப்பட்ட சம்பவங்களாம் அந்த நாட்களில் நடந்தது, ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட பரிவர்த்தனைலாம் நடந்தது, அந்த பரிவர்த்தனை நடந்த பொழுது அந்த வார்த்தைக்கு எப்படியெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்று சொல்லி அந்த நாளுக்கே, அந்த இடத்திற்கே, அந்த வரலாற்றினுடைய சம்பவத்திற்கே நாம் என்ன செய்வோம்? கடந்து போயிடுவோம். போயிடுவோம். சே, எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க மனுஷர்கள், நாம் அந்த நாட்களில் இல்லையே. என்னது? நாம் அந்த நாட்களில் இல்லையே அப்படின்போம். சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த நாட்களில் யோசேப்பு இருந்த நாட்களில், அவன் சந்ததி இருந்த நாட்களில், அவர்கள் சகோதரர்லாம் இருந்த நாட்களில் நாம் பிறந்திருக்கிறோம். அந்த பிறந்திருக்கிற நாம் அந்த யோசேப்புடைய அரண்மனையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ அதை நம்ம பார்க்குறோம், அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அந்த நாள் நம்ம விரும்புவோமா? இந்த நாளுக்குள்ள நாளை விரும்புவோமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
யோசேப்பை விடுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் இருக்குது, வாழ்ந்த நாட்கள். மலை பிரசங்கம் பேசினார். அந்த மலை பிரசங்கம் அந்த நாளில் இருந்த அந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பேசின அதே சப்தம், பேசின அதே குரல், பேசின அதே தொனி, பேசின அதே நபர் பூமியில் மனிதனாக என்ன செய்தார்? இந்த பூமியில் வந்திருக்கிறார். அப்போ அந்த தேவன், அதே பேசுகிற தேவன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலையில் என்ன செய்தார்? எல்லா ஜனங்களோடும் பேசுகிற அந்த ஜனத்தோடு அந்த நாட்களில் இயேசு பேசின பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்து அப்படியே நம்ம கேட்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோமே. அந்த நாள் நமக்கு ஒரு பிரியமான நாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு நலமாக இருக்குமா? அல்லது இந்த நாளில் நீங்கள் இப்போ இருக்கிறது நலமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன். அன்னைக்கு இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? நம்ம சபையில் என்ன சொல்கிறாங்க? அன்னைக்கு இருக்கிறது. சரி, அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் இருந்த பொழுது 3 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஒன்று, சாப்பாடு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்தானு? தீனி பண்டாரங்கள் சுத்தினானுங்க. 2வது, இயேசுவோடு யார் சுத்தினா அப்படின்னா சுகம் அடைய வேண்டும் என்பதற்காக சுத்தினானுங்க. 3வது, ரட்சிக்கப்படுவதற்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக உண்மையாகவே என்ன செய்தானுங்க? தேவனுடைய சுத்தினானுங்க. அப்போ அந்த நாட்களில் இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த நாட்களில் இருந்தேன் அப்படின்னா அந்த நாட்களில் இந்த 3 குழுக்களில் ஏதாவது ஒரு குரூப்பில் நாம் இருந்திருப்போம். கண்டிப்பாக சாப்பாடாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த நாட்களில் சாப்பாடுங்கிறது ரொம்ப ஈஸியாக இப்போ கிடைக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ராஜாக்கள்னால அவங்க தான் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தாங்க. சாதாரண ஜனங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாங்க. 2வது, மருத்துவம் பார்த்து தங்களை குணப்படுத்த முடியாத நிலையில் மருந்துகள் இருந்தது. அநேக மருத்துவர்கள் இல்லை, குறைவான மருத்துவர்கள் தான் இருந்தாங்க. மருந்துகளும் கம்மியாக இருந்துச்சு, வியாதிகள் பெருகி இருந்தது. 3வது, நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்றவர்களுக்குள்ள 2 விதம் இருந்துச்சு. என்ன? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயே 2 பிரிவு இருந்தது. 2 பிரிவு என்னன்னா, இது சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கற்பனைகள், பலிகள், இன்னும் பண்டிகை எல்லாம் அதை கடைபிடித்த ஜனங்களுக்குள்ளேயே இதுதான் உண்மையான வார்த்தை, இதை நான் ஏற்றுக்கொண்டு இவரை நான் பின்பற்றுவேன் என்று ஜனங்கள், அல்லது கேட்க நல்லா தான் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கு, ஆகவே நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப ரம்யமாக இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, சரி வா கேட்போம் என்ற நிலையில் இந்த சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கற்பனைகள், பலிகள், பண்டிகைகளில் திளைத்து இருக்கிற ஜனங்கள் 2 விதமாக இருந்தாங்க. அப்போது இந்த குரூப்புக்குள்ளே நாம் ஏதாவது கண்டிப்பாக ஃபிட்டாக இருப்போம் அல்லது ஃபிக்ஸாக இருப்போம். சரி, அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் அப்படி என்றால் ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் இருந்தாலும் மனித உருவில் அவர் வந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் சந்தேகம்தான். ஏன்னா தோரா மாத்திரம்தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இல்லை. தோரா மாத்திரம்தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இந்த பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி, பாடல்கள், இன்னும் நீதிமொழிகள், சங்கீதம், இதெல்லாம் என்னது? யாருக்கு கிடைக்கல? சராசரி மனுஷனுக்கு கிடைக்கல. தோரா எல்லாம் படிச்சிருக்கோம், 5 ஆகமங்களை எல்லாம் என்ன செய்யணும்? படிச்சிருப்போம் அல்லது படிச்சிருப்பார்கள் அந்த நாட்களில் வாழ்ந்த. அப்போது அந்த நாட்களில் வாழ்ந்த அவர்கள்லாம் சலாக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு என்பது இயேசு வாழ்ந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரிந்து இருக்கின்ற மனதளவில் கிரியையின் அடிப்படையில் 3 விதமாக பிரிஞ்சிருக்காங்க. அந்த 3ல் 3வது 2 விதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போதான் ரட்சிப்பு, பரலோகம், அபிஷேகம், இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்ட அந்த வெளிப்பாடுகளோடு நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கிறபடினால தான் நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களை காட்டிலும் சிலாக்கியம் பெற்றவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்களில் இருக்கிற ஜனங்களில் 2 விதமாக இருக்காங்க. நாம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. ரகசிய வருகை, இன்னும் உலகத்தினுடைய முடிவு ரொம்ப சமீபமாக இருக்கு.
அப்ப சமீபமாக இருக்கிற இந்த நிலையில கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயத்திலிருந்து பரலோகம் நித்தியமாய் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம் 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கு, நான் ஆதியும் அந்தமும். அதிலே ஆதிங்கிறதே ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு. நான் உள்ளே போகல. அது பேசணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த ஆதியை பற்றியே பேசி ஆகணும். நான் உள்ளே போக விரும்பலை. அந்தன்னா இன்னும் அதுக்கு எவ்வளோ காலங்கள் அதை விவரிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போது நித்தியம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. ஆதினா ஆதியாமத்திலிருந்து, அந்தம்னா இன்னும் பரலோகத்தில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது என்கிற விஷயம்லாம் பேசப்பட்டிருக்கு. அப்போது இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதுனால இவைகளை தேவன் நம்ம கையில் கொடுத்த மனித குலத்துக்கு கொடுத்தும் இந்த மனித குலம் தேவனை அறியாத நிலையில தான் இருக்கிறாங்க. என்ன கவனிங்க, இவைகளை கொடுத்தும் இந்த மனித குலம் அறியாத நிலையில் இருக்கு, புரிந்து கொள்ள நிலையில் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இயேசு இந்த பூமியில் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் பூமியில் ஒரு மனிதனாக ஒரு கல் மேலே உட்காந்து மலையின் மேலே எல்லா ஜனங்களுக்கும் போதகம் பண்ணுகிற அந்த காட்சியில் வாழ்கிற, அந்த நேரத்தில் வாழ்கிற அந்த ஜனமாக தான் நான் இருப்பேன், அது எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரட்சிப்பு 0.5% தான், 1% கூட 0.5% தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆதியிலிருந்து நித்தியம் வரைக்கும் என்ன இருக்குது, எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று அந்த நாட்களில் இருந்த ஜனங்களே அறிந்து கொள்ளலை. ஈவன் பிரதான ஆசாரியன் உட்பட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து அவர் பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த விசேஷத்தில் தான் பரலோகத்தை பற்றியே அதிகமாக தெரியும். அது வரைக்கும் தெரியாது. பரிசேயனுக்கு கூட, பிரதான ஆசாரியனுக்கு கூட தெரியாது. அப்போ நாம தான் எப்படிப்பட்டவர்களா, சிலாக்கியம் பெற்றவர்கள். அப்போ இந்த பூமியில நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கு. நாம் அறியாமலேயே நம்மோடு பயணித்து கொண்டு வருகிறது, நம்மை மீட்கும்படியாக இந்த பரிபூர்ண அழைப்பை நம்ம பெற்று இந்த பரிபூர்ண அன்பில் வாழ்ந்து பரலோகத்தை சுதந்தரிக்கும்படி. கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, நான் ஏன் இதை உங்களுக்கு கேட்டேன் அப்படின்னா, இப்போது யோசேப்பு வாழ்ந்த அரண்மனைக்கு போகிறோம். அந்த அரண்மனையில் அவன் சம்பாசித்தவைகளை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு போல், இப்போ ட்ராமா போல் நடப்பது போல் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நாம் மறுபடியும் இப்போ என்ன செய்ய போகிறோம், உள்ளே போக போகிறோம். அப்போ உள்ளே போகிற நாம் யோசேப்பு நிற்கிறான், நல்ல அதிகாரியாக, பிரதம மந்திரியாக, சர்வ அதிகாரத்தை பெற்று அப்படியே நிற்கிறான். அவனுடைய சகோதரர்லாம் முன்பாக நிற்கிறாங்க. அப்படியே மனதில் என்ன செய்யுங்க, அந்த பிக்சரைஸ் பண்ணி கொண்டுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க, அந்த அரண்மனைக்கு போயிடுங்க. சரி, கடந்த வாரத்தில் இந்த 45:8 நம்ம வாசித்தோம். ஆதலால் நீங்கள் அல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தை பேசணும், தேவனே என்று சொல்லி ஒரு வார்த்தையை பேசணும், பார்வோனுக்கு தகப்பன். இந்த 3 விஷயத்தை போன வாரத்தில் தியானித்தோம் இல்லையா? அப்போது நீங்கள் அல்ல அப்படின்னா அதை சின்ன ஒரு க்ளூ கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறேன் அந்த இடத்துக்கு. அதாவது பார்வோனுடைய கட்டின அந்த அரண்மனைக்குள்ளே யோசேப்பு இருக்கான், அவனுடைய சகோதரர்லாம் முன்பாக இருக்காங்க. அந்த அரண்மனைக்கு நம்ம உள்ளே போகிறோம். தேவனே, இப்போ தேவனே அப்படின்னா, அதாவது நீங்கள் அல்ல அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. ஏன் கீழ்த்தரமாக பார்ப்பாங்கன்னா, இஸ்ரவேலருடைய பிரதான தொழில் என்னவென்றால் ஆடு மேய்த்தல், ஆடு மாடு மேய்த்தல். ஆடு மாடு மேய்க்கிற இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அல்லது இஸ்ரவேல் அந்த சந்ததியில் இருக்கக்கூடிய யாக்கோபுடைய பிள்ளைகள், ஜென்ரலாகவே ஆடு மேய்க்கிறவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக தான் பார்ப்பாங்க. இப்போது யாக்கோபுனுடைய இந்த பிள்ளைகள், இஸ்ரவேலுடைய பிள்ளைகளெல்லாம் ஆடு மேய்க்கிறதுனால தன்னுடைய ஜனத்தில், தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஆடு மேய்க்கலும் ரொம்ப கீழே தான் பார்ப்பாங்க. இன்னொருத்தனுடைய வேற்று மனிதன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தால் இன்னும் கீழே பார்ப்பாங்க. என்ன செய்வாங்க, இன்னும் கீழே ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. ஆகையினால அந்த ஆடு மேய்க்கிறவன், பார்வனே என் தம்பி ரொம்ப ஞானவான், அவனுக்கு
உங்கள் சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறது மாத்திரம் இல்லை, அதிபதியாக நீங்கள் வைங்க அப்படின்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்ல முடியுமா அவனுங்களால? சொல்லவே முடியாது. யாக்கோபுடைய இஸ்ரவேலனுடைய அந்த சகோதரர்கள் அல்லது யாக்கோபே வந்து பார்வோன் முன்னாடி நின்றாள் என்றால் பார்வோனுக்கு யாக்கோபு அருவருப்பாய் தென்படுவான். அவனால் முடியாது. அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எந்த நபர் வந்தாலும் பார்வோனுக்கு இணையாய் அவனை உட்கார வைக்க முடியாது, முடியாது, முடியாது. நீங்கள் அல்ல. சரியா? சரி. தேவனே அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதனை தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார்? இயக்குகிறார். அவருடைய பிள்ளைய இல்லையா? சரி. அப்போ இந்த பூமியில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான்? பாவத்தினுடைய நிலையில் இருக்கிறான். அந்த பாவத்தினுடைய நிலையில் அந்த மனுஷன் இருக்கிறபடினால அந்த பாவத்திற்கென்று ஒரு சில தன்மைகள் இருக்கு, ஒரு சில பலன் இருக்கு, வல்லமை இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவியான மனுஷன், பாவத்தை பெற்றிருக்கிற மனுஷன் இந்த பாவ உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால இவன் ஏன் பிள்ளை? யாரு? பிசாசு. அவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, பாவத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இவன் ஏன் பிள்ளை, ஆகவே இவன் விபச்சாரம் செய்ய, வேசித்தனம் பண்ண, காம விகாரமாய் இருக்க, இன்னும் அசுத்தங்களை செய்ய, ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்க, வா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறானா? இல்லை. பாவம், அந்த பாவமே அவனுக்குள்ளே இருந்து பேலன்ஸ் செய்து அவனை தரன்னு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, ட்ராக் பண்ணுது. தரன்னு இழுத்துக்கிட்டு போய் எந்த மனுஷன் பிரியத்தோடு 100க்கு 100 பிரியத்தோடு பாவம் செய்வது இல்லை இல்லை இல்லை. 1%நாலும் 99% அவன் செஞ்சாலும் 1% அவனுக்குள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்க, நீ செய்வது தவறு, நீ செய்வது பாவம், நீ இப்படி செய்யக்கூடாது என்பது ஒரு சத்தம் அவனுக்குள்ள கேட்கும். அந்த சத்தத்திற்கு விரோதமாக தான் அவன் பாவத்தை செய்கிறான், தேவனுக்கு விரோதமாக. என்ன வேணாலும் லிஸ்ட் வச்சுங்க, என்ன வேணாலும் லிஸ்ட் வச்சுங்க. தேவனுக்கு விரோதமாக தான் அந்த மனுஷன் அந்த 1% இருக்கு இல்லையா, அந்த 1% சொல்வதை அவன் கேட்பதில்லை. ஏன் கேட்பதில்லைன்னா 99% பாவத்தின் மனிதனை அவன் உரம் போட்டு அவன் வளர்த்து அவனுடைய உள்ளத்தில் அந்த பாவத்தினுடைய மனிதன் ஒரு அசூரனை போல இருக்கிறான். தேவனுடைய மனுஷன் மரித்து இருக்கிறபடினா ஒரே 1% தான் இருக்கிறான். அவன் குத்து உயிருமா, கொலை உயிருமா, அவனுடைய உள்ளத்திலிருந்து ஐயோ ஐயோன்னு துடித்து நீ செய்கிறது தப்பு அப்படிங்கிறான். பரிதாப நிலையில் இருக்கிறபடினால அரக்கனை போல இருக்கக்கூடிய பாவத்தின் மனிதன் தேவன் பேசுகிற மனிதனுடைய அல்லது நீதியின் மனிதனுடைய வார்த்தையை அள்ள தட்டிட்டு போயிடலாம் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோமா? அப்போ தேவனே அப்படிங்கிறதுல எப்படி பாவமானது ஒரு மனுஷனை தன்னில் தான் அவனுக்குள்ள பேலன்ஸ் செய்து அவன் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவனை தைரியமாக இழுத்துக்கிட்டு போய் தன் இச்சையின்படி, பிசாசானும் தன் இச்சையின்படி காரியங்களை நடப்பிக்க அந்த பாவத்தினுடைய தன்மையை அவனுக்குள்ள இருந்து தன்னில் தான் பேலன்ஸ் செய்கிறது. அட்டாமட்டோஸ் என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை. இப்போ தேவனே அப்படின்னா தேவனுக்குள்ளிருந்து ஒரு மனுஷன் தேவ மனுஷனாக இருப்பான் என்றால் அந்த தேவ மனுஷனுக்குள்ளிருந்து தேவன் தாமே அப்படின்னா God himself, God alone. முதல்ல sin itself, sin alone. இப்பொழுது God himself and God alone. பாவத்தினுடைய தன்மை தன்னில் தான் பேலன்ஸ் செய்தது எவ்வளவு உண்மையோ அதுபோல தேவனுடைய பலத்தினால தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கின்ற அல்ல தேவனால் நடத்தப்படுகிற அந்த மனிதன் தன்னில் தான் பேலன்ஸ் செய்யத்தக்கதாக அவன் தேவனை சார்ந்திருக்கிறபடினால தேவன் தாமே அவரே அந்த வல்லமை அவனுக்குள்ள என்ன செய்யும்? நல் வழியில, உயர்வான வழியில, மேலான வழியில அவனை உயர்த்தும் கொண்டு போகும், அவனை வழி நடத்தும். இப்போ என்ன சொல்றான்? தேவனே அவரே கொண்டு வந்தார். நீங்களாம் கொண்டு வரல, அவர் தான் கொண்டு வந்தார். நான் கூட சுய முயற்சியில் இல்லை. ஐயா எனக்கு தான் நல்ல அறிவு இருக்குது, என்னை அதிபதியாக வைங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கேட்க முடியுமா? பேச முடியுமா? முடியவே முடியாது. அந்த நாட்களில் பார்வோன் சூப்பர் பவராக இருந்தான். குறுநில மன்னர்கள், இன்னும் அவனுக்கு நிகராக இருக்கிற மன்னர்கள் இந்த பார்வோனை பார்த்தா நடுநடுங்குவானுங்க. அவன் முன்னாடி யாருமே வந்து தைரியமாக பேசக்கூட முடியாது.
சூப்பர் பவர் அவன். இந்த யோசேப்பு ஜெயிலிருந்து பேச முடியுமா? முடியவே முடியாது. சொல்லப்போனால் அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையை ராஜா பார்க்கவே மாட்டாங்க. அடிமையை எதிராக கூட நிற்க முடியாது, பார்க்க முடியாது. எதிராக கூட நிற்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அடிமைகள் அவ்வளவு அருவருப்பானவர்கள். ராஜாவுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கணும்னா அவனை நல்லா குளிக்க வச்சு 7 நாள் குளிக்க வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி நல்ல விலை உயர்ந்த திரவியங்கள்னால தண்ணீரில் அதை கலந்து அவனை குளிப்பாட்டுவாங்க. நல்லா குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல மாற்று வஸ்திரங்கள்லாம் போட்டு, அவன் சாப்பிடாம ரொம்ப நோஞ்சா மாதிரி இருந்தானா அவனை சாப்பிட வச்சு கொழுக்க வச்சு கொழுன்னு நல்ல தலைன்னு உடம்பு அப்படியே உடம்பெல்லாம் மின்னணும். அந்த தளதளப்பில் எப்படி தளதளப்பில் அப்படியே மின்னணும். நல்ல அவன் வரும்போது வேர்வை நாத்தமோ வேர்வையோ ராஜா பார்க்கக்கூடாது. இவனுக்குள்ளே வேர்வையை ராஜா பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவனை குளிக்க வச்சு நல்லா புஷ்டியாக அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து உயர்வான வஸ்திரத்தை கொடுத்து முன்னாடி நிறுத்தணும். அடிமை வந்து நிற்க முடியுமா? பார்வோனே, எகிப்தில் உள்ளதுக்கெல்லாம் நான் எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன், கவலையை விடுங்க, பேச முடியுமா? பார்க்க முடியுமா? தேவனே என்று சொல்லி பார்த்தோம். அப்போது நீங்கள் அல்ல தேவனே என்று சொல்லிட்டு 3 சம்பவங்கள் 3 நிலைகள், 3 சம்பவங்கள் 3 நிலைகள், அல்லது 3 சம்பவங்கள் 3 பொசிஷன், பதவி அல்லது அந்த இடத்திற்கான பொறுப்பு. என்னது பொறுப்பு? என்ன 3 நிலைகள் அப்படின்னா, பார்வோன், அடுத்தது அவன் குடும்பம், எகிப்து முழுவதும். பார்வோன், அவன் குடும்பம், எகிப்து முழுவதும். இதுதான் என்னது? இதுதான் அவனுடைய நிலை. இப்போ பொசிஷன் வருது. பார்வோன் அப்படின்னா பார்வோனுக்கு இவன் யாரு? அத்தை மகனா, மாமா மகனா, ஒன்று விட்ட பெரியப்பாவா? பார்வோனுக்கு இவன் யாரு? பார்வோன் தான் ஹையர் மோஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஈஜிப்ட் என்று என்ன செய்யும் நாம் அறிந்தோம் இல்லையா? பார்வோனுக்கு இவன் கீழ்னா அவன் காரியங்களை நடப்பிக்க முடியாது. இவன் பார்வோன், அவன் சொல்றான், இந்த எகிப்தில் நான் ராஜா, நான் மாத்திரம்தான் சக்கரவர்த்தி, நான் தான் ராஜா. ஆனால் இந்த எகிப்தில் இந்த இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த சிம்மாசனத்துக்கு நான் தான், மற்ற எல்லாவற்றுக்கு நீ அப்படின்றார். சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால் உணவு, உணவு, உணவு. இது ராஜாவாக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், சிப்பாய்களாக இருக்கட்டும், சேனாதிபதிகளாக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கட்டும், அல்லது அடிமைகளாக இருக்கட்டும், அல்லது வேலைக்காரர்களாக இருக்கட்டும், அந்த வேற்று தேசத்து மனிதர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருக்கும் பிரதானமானது உணவு. நான் ராஜா, நான் என் ராஜ்யத்தில் ஒரு பருக்க சோறு கூட இல்லை அப்படின்னா அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. அல்லது அப்படி ஒரு நிலை இருக்குமானால் அவன் ராஜா என்று தன்னைத்தான் சொல்லிக்கொள்ள முடியாது, அழைக்க முடியாது. ராஜாவுக்கே படி அளக்கிற ஒரு நிலையில் இருந்தான். அப்படி என்றால் பார்வோனுக்கு அவன் தகப்பனாக இருந்தான். போன வாரம் பார்த்தேன் இல்லையா? தகப்பன் என்றால் ஒரு குடும்பத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த காரியம். தேவன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறாங்க என்றால் தேவன், அடுத்தது கணவன், அடுத்தது தாய் அல்லது மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு செட் ஆஃப் ரூலை என்ன செய்தார் தேவன்? அதாவது சிஸ்டத்தை, ஒரு பேட்டர்னை என்ன செய்திருக்கார் தேவன்? வடிவமைத்து விட்டார். அதனுடைய பாங்கில் தான் என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த குடும்பமானது இயங்க வேண்டும். இப்போ பார்வோனுக்கு இவன் யாரு? தகப்பன். அப்படி என்றால் இவன் சொல்றதுக்கு மனைவி எப்படி கீழ்ப்படிந்து பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களோ அதுபோல இவன் சொல்லுக்கு பார்வோன் அவன் சொல்லிட்டான், சிம்மாசனம் அதில் நான் பார்வோன், மற்ற எல்லாத்துக்கும் என்னது நீதான் என்னது அதிபதி அப்படின்ட்டான். பார்வோன்ட்ட போய் ஒரு விஷயத்துக்கும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா முத்திர மோதிரம் இருக்கு இவன்ட்ட. இவன் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளைக்கு பார்வோனும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியாத நிலையில தான் பார்வோனும் இருக்க. சிம்மாசனத்தில் அவன் பார்வோன். பார்வோனுக்கு இவன் தகப்பன்.
ஆமே. அல்லேலூயா. இன்றைக்கு அவன் குடும்பத்திற்கு கர்த்தா எகிப்து முழுவதுக்கும் அதிபதி. அதை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். 2 பொசிஷன், 2 நிலை. நிலை என்ன? குடும்பத்திற்கு கர்த்தா இல்லையா? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதி. என்ன கவனிங்க, இது ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு. இப்போ பார்வோன் என்றால் அவன் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சவில்லை. அவனுக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுடைய உறவினர்கள் இருப்பாங்க, அல்லது அவனுடைய சகோதரர்கள் இருப்பாங்க, குடும்பத்தினர் இருப்பாங்க, அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஒருவேளை இளம் பார்வோனாக இருந்தால் அந்த இளம் பார்வோனுக்கு தாய் தகப்பனும் இருப்பார்கள். அப்படி தாய் தகப்பன் இருந்தால் அந்த தாய் தகப்பன் தான் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சக்கரவர்த்தியாக இருப்பாங்க. ஒரு தகப்பன் மரித்தாதான் மரித்த அந்த இடத்திற்கு தன்னுடைய மூத்த பிள்ளை என்னன்னா அரசாள்வதற்கு வருவான், அரசவையில் அரசாள்வதற்கு வருவான். இப்போ பார்வோனாக இருக்கிறான். அப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்களா என்ற அந்த சப்ஜெக்ட் இல்லை. அவருடைய குடும்பம் இருக்குது, அவருடைய சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, அவருடைய உறவினர்கள்லாம் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சரி, இந்த உறவினர்களுக்கு இவன் யாரு? கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தா ஆங்கிலத்தில் லார்ட் என்று இருக்கிறது. எபிரேய வார்த்தையில் இந்த கர்த்தா ஆங்கிலத்தில் லார்ட் என்று இருக்கிறது. எபிரேய வார்த்தையில் அதோன் அதோன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. அதோனாய் என்றால் நம்முடைய தேவன், அதோன் என்றால் கர்த்தா என்று சொல்லப்படுது. கர்த்தா என்றால் அதாவது லார்டு தான். லார்டுனா அதோன், அல்லது நம்முடைய தேவனை கர்த்தா என்றால் அதோனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. தேவன் என்றால் எலோஹிம், யோடுகே வாவுகே என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை இன்றளவும் யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அது சைலன்ஸில் தான் இருக்குது. அந்த வார்த்தையை வந்தால் அமைதியாகிடுவாங்க. அந்த வார்த்தையை பேச மாட்டாங்க. எழுத்து கூட்டி அதை வார்த்தையாய் பேச தே வ இன் என்று நாம் பேசுகிறோம் இல்லையா? கா இர் இத்த இர் என்று நாம் வார்த்தையை பேசி கர்த்தர் என்றும் தேவன் என்றும் பேசுவது போல யோடுகே வாவுகேவை இன்றளவும் அவங்களுக்கு தெரியும் அது என்னவென்று. ஆனால் அந்த வார்த்தையை உச்சரிக்கவே மாட்டாங்க. யெகோவா என்ற வார்த்தை உச்சரிக்க மாட்டாங்க. யோடுகே வாவுகே அப்படின்னு நிறுத்திடுவாங்க. பா தே வ இன் அப்படின்னு அந்த வார்த்தையை படிப்பாங்களோட உச்சரிக்க மாட்டாங்க. எழுத்து கூட்டி அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. யோடுகே வாவுகே அப்படின்னா யெகோவா என்று அர்த்தம். உச்சரிக்க மாட்டாங்க. அப்போது அதோனாய் அல்லது அப்படித்தான் அவங்க பேசுவாங்க. யெகோவா வார்த்தையை ஏலோகிம் அப்படின்னு பேசுவாங்க, இல்லைன்னா அதோனாய் என்று பேசுவாங்க. இங்கே பார்வோனுடைய அந்த குடும்பத்துக்கு யோசேப்பு எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? கர்த்தாவாக இருக்கிறான். அதோன் அதோன் என்கிற வார்த்தை பேசியிருக்கு. அதோன் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஃபேம் என்றும், அது மாத்திரமல்ல லார்டு என்றும் பேசப்பட்டிருக்கு. கேபிட்டல் எல் அல்ல, ஸ்மால் எல், லார்டு. அடுத்தது மாஸ்டர் என்று பேசப்பட்டிருக்கு. அடுத்தது சூப்பரிண்டென்டென்ட் என்று பேசப்பட்டிருக்கிறது. சூப்பரிண்டென்ட் என்றால் கண்காணியானவன். இந்த பார்வோனுடைய குடும்பத்திற்கு இவன் தான் கண்காணி. இவனுடைய மேற்பார்வையில் தான் எதுவும் நடக்கும். என்ன விஷயமானாலும் என்ன காரியமானாலும் யோசேப்பினுடைய இந்த நிமித்தமாக தான் யோசேப்பு தான் நேரடி கண்காணியாக இருக்கின்றான். பார்வோன் கூட பண்ண முடியாது, செய்ய முடியாது. என்னது? கண்காணி இவன். அப்போ கண்காணி என்றால் அவனுக்கு சில ஒரு டியூட்டிஸ்லாம் இருக்கு. என்ன டியூட்டி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தகப்பன் கண்காணியாக இருக்கின்றான் என்றால் குடும்பத்தை போஷிப்பது மாத்திரமல்ல, குடும்பத்தை வழிநடத்துவது, குடும்பத்தை பாதுகாப்பது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் தகப்பன் இருக்கிறான் என்றால் அந்த குடும்பத்தில் அந்த தகப்பன் சம்பாரித்து போடுறான் அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறான்னா 1 லட்சத்தை கொண்டாந்து தூக்கி போட்டுட்டு எப்படியோ இருங்க, என்னவோ பண்ணுங்க அப்படின்னு இருந்தான்னா அவன் குடும்ப தலைவன் அல்ல. அந்த குடும்பத்திற்கு அவன் கர்த்தாவாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான், சூப்பரிண்டென்டாக இருக்கிறான், லார்டாக இருக்கான். கேபிட்டல் எல் இல்லை, ஸ்மால் எல், மாஸ்டராக இருக்கிறான். ஃபேம் என்று சொல்லுது. ஃபேம் என்றால் உறுதியான என்று சொல்லப்படும். இந்த உறுதிப்படுத்தப்பட்ட இந்த காரியம் தேவனால் வந்தது. இவனுக்கு டியூட்டி என்னது? சம்பாரித்து 1 லட்சத்தை போட்டுட்டு அடுத்த காலையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வரும்போது
வீட்டுக்கு வந்துட்டு கை காலெலாம் கழுவிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து சும்மா இருந்துட்டு அல்லது ஏதாவது புக்கை படிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 8-8:30 மணி ஆனோன்னா, இரவு 8-8:30 மணி ஆனோன்னா சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு போகிறவனாக இருந்தான் என்றால் வீட்டில் என்ன நடக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது, யாரெல்லாம் வந்துட்டு போனால் இன்னும் எவ்வளோ வீட்டில் பொருட்கள்லாம் குறைகிறது, அந்த குறைந்த அந்த பொருட்களுக்கு எவ்வளோ வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம், பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, அவனுடைய நடத்தை எப்படி இருக்கிறது, அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது, அவனுடைய சிநேகிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது என்று ஒரு தகப்பன் கவனிக்காது இருப்பான் என்றால் அந்த குடும்பத்தில் அவன் தகப்பனாக இருக்க லாய்க்கே கிடையாது, அருகதையே கிடையாது. எப்படியோ போட்டு என்னவோ பண்ணட்டும் நமக்கு என்ன என்று எந்த மனுஷன் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றானோ அந்த மனுஷன் இருப்பதும் ஒன்று தான், இல்லாமல் இருப்பதும் ஒன்று. அதுக்கு அவன் மறித்தே போகலாம், இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் அந்த குடும்பத்தில் நான் தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவன், நான் தான் இந்த குடும்பத்தினுடைய இந்த சூப்பரன்ட்டு, நான் தான் மாஸ்டர் என்று சொல்வதற்கு லாய்க்கே கிடையாது. லார்டுன்னு சொல்கிறதுக்கு கேபிட்டல் எல் அல்ல, ஸ்மால் எல், லார்ட் என்று கர்த்தன் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி மார்க் வாங்குகிறாங்க, அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது, அவங்க மற்றவர்களை எப்படி வழி நடத்துகிறாங்க அல்லது மரியாதை கொடுக்குறாங்க, அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, பேச்சு எப்படி இருக்குது, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகன் அல்லது அந்த குடும்பத்தில் தகப்பன் அதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பான் என்றால் அந்த குடும்பத்தில் அவன் இருப்பதற்கு லாய்க்கே கிடையாது. அந்த குடும்பத்தில் அவன் தகப்பனாக இருப்பது கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். எவன் என் குடும்பத்தில் நான் 1 லட்ச ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், 1 லட்சத்தையும் என் மனைவிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா மனைவி அந்த 1 லட்சத்தை வச்சு என்ன செய்கிறா அப்படின்னு பார்க்கணும். சரியாக செலவழிக்கிறாளா, பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்கிறாளா, சரியான போஷாக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாளா, வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் என்று சொல்லி இந்த மனைவியின் மேலே அவனுக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. அதான் மாஸ்டர், சூப்பரண்டன்ட், அதான் அடோன். அந்த நிலையில தான் குடும்பத்தில் திருமணமான ஆண் அவன் வகிக்கின்ற பதவி அல்லது பொறுப்பு. இதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னா பிள்ளைகள் தருதலையே அலைவாங்க. ஒரு குடும்பத்தில் தகப்பன் சரியில்லை என்றால், தன் பிள்ளைகளை சரிவர நடத்தவில்லை என்றால், அவர்களுடைய பழக்க வழக்கத்தை சரியானபடி அவர்களை வளர்த்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், முதியவர்களுக்கு கீழ்ப்படியணும், மற்றவர்களோடு இணக்கமாக பேசணும், மற்றவர்களோடு மரியாதை கொடுக்கணும், மற்றவர்களோடு தாழ்ந்து போகணும், இப்படிப்பட்ட செய்களை நீ செய்யணும், இப்படிப்பட்ட செய்களை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட நண்பர்களோடு பேச வேண்டும், இப்படிப்பட்ட நண்பர்களோடு பழக வேண்டும், இப்படிப்பட்ட நண்பர்களோடு பேசக்கூடாது, இப்படிப்பட்ட நண்பர்களோடு சிநேகம் வைத்து கொள்ளக்கூடாது, கண்ட இடத்துல நிற்கக்கூடாது, கண்ட இடத்துல கண்டவனோடு தெரியாதவனோடு பழக்கம் சரியில்லாதவனோடு அவனோடு பேசக்கூடாது என்றெல்லாம் போதித்து வழி நடத்துகிற அந்த மனுஷன்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான தகப்பன். எப்படி வேணாலும் போட்டும், எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டும், அப்போதைக்கப்போ நான் கண்டுக்கிறேங்க, அப்போதைக்கப்போ ஓகே ரைட் ஃபைன், ரைட்டாப்பா, ஓகே தம்பி, குட். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நடத்தணுமோ நடத்தணும். ஆமென், அல்லேலூயா. வேதத்துக்குள்ள எப்படி நடத்தணுமோ நடத்தணும். கிறிஸ்துவுக்குள்ளேயும் வேதத்துக்குள்ளேயும் எந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தின் தலைவன் அதை நடத்த தவறுகிறானோ அல்லது அதை எப்படி வேணாலும் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் மேலே ஒரு கரிசனை இல்லாத ஒரு மனுஷன் இருப்பானானால் அவன் ரட்சிப்பு என்பது, குடும்ப தலைவனுடைய ரட்சிப்பு என்பது கேள்விக்குறிதான். அவன் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம், அவன் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கான். ஏன் இவன் ரட்சிக்கப்பட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, நான் பரலவம் போனால் போட்டேன், இவனுங்க வந்தால் வந்து சேரட்டும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போதும் என்று ஒரு மனுஷன், ஒரு குடும்ப தலைவன் நினைப்பானால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையே தவறானது அல்லது வீணானது. கிறிஸ்துவுக்குள்ள, வேத வாசிப்புக்குள்ள, பரிசுத்தத்துக்குள்ள, ஆவிக்குள்ள அந்த பிள்ளைகளை அவன் நடத்தி ஆக வேண்டும். கர்த்தா, மாஸ்டர், ஸ்மால் எல், லார்டு, அவன் சூப்பரிண்டெண்டன்ட், கண்காணி. ஆமே, அல்லேலூயா.
வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம். இப்போ என்ன சின்ன பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்காமல் வாலிபம் வந்த பிறகு நல்லா அவனுக்கு ஞானம் வந்த பிறகு நல்லா காரியத்தை தெரிகிற வரைக்கும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று எந்த தகப்பன் இருக்கிறானோ அந்த தகப்பன் 100க்கு 100 ஃபெயில் ஆயிடுவான். பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகளை குறித்த காரியத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 5ல் வளையாதது 50ல் வளையாது. வளையுமா? வளையாது, வளையவே வளையாது. நவீன உலகத்தில் நிறையா கற்றுருக்கோம், நிறையா காரியங்கள்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பெற்றோரை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் இருக்கின்றது என்று புள்ளி விவரம் சொல்லுது. மறுபடியும் சொல்கிறேன், நவீன காலத்தில் எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியும், எல்லாம் பண்ண தெரியும், எல்லா காரியத்துக்கும் எங்களுக்கு சொல்யூஷன் தெரியும், ஆகவே நாங்கள் எங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி ஆவிக்குரிய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் இந்த நாளிலே குடும்பத்துக்குள்ளே இருக்குது. படிப்பல்ல, அனுபவம், ஆவியின் அனுபவம், ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் உள்ள பெற்றோருடைய பிள்ளைகள் ரொம்ப சிலாக்கியம் பெற்றவங்க. இப்போ சின்ன பிள்ளையில என்ன செய்யணும்? போதிக்கப்பட வேண்டும், அவர்கள் போதித்து வழி நடத்தப்பட வேண்டும். எல்லாம் மற்ற பிள்ளைகளும் செய்யலையா, என் பிள்ளை மாத்திரம் வளர வளர அவன் சரியாயிடுவான்? இல்லை, வளர வளர சரியாகாது, சரியே ஆகாது, வளர வளர சரியே ஆகாது. சின்ன பிள்ளையில் போதிக்கிற அந்த போதனை முதிர் வயது வரையிலும் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். பிரான்சிஸ் சேவியர் சொன்னார், ஒரு சின்ன பிள்ளை என்கிட்ட கொண்டு வா, அவனை நான் 7 வருடம் அவன் என்னோடு வாழட்டும், என்னோடு அவன் பயணிக்கட்டும், மரிக்கும் வரைக்கும் அவன் கிறிஸ்தவனாக அவன் மரிப்பான் என்று சொல்லி 7 வருடத்துக்கு அப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க. 7 வருடத்திற்கு பின்பு தான் மரிக்கும் அளவும் அவன் கிறிஸ்தவனாக மட்டுமே இருந்து மரிப்பான் என்று அவர் சொன்னார். குடும்பத்தில் தகப்பனுடைய செயல்பாடு முதல்ல தேவைகளை சந்திக்கணும், போஷிக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும். பார்வோன் அந்த குடும்பத்துக்கு யோசேப்பு எப்படி இருந்தான்? கர்த்தாவாக இருந்தான். அந்த குடும்பம் முழுவதுக்கும் 7 வருஷத்திற்கும் பஞ்சம் வந்துருச்சு. அந்த 7 வருஷமும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சாகக்கூடாது, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வறுமையினால அந்த ராஜாவா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள சாப்பாடு போஜனம் குறையக்கூடாது. கர்த்தாவன் போஜனம் இந்த ராஜாவிற்கென்று ஆலைகளை அமைத்தான். அந்த ஆலைகளிலிருந்து ஒன்றும் குறையாமல் அவன் பார்த்து கொண்டான், காத்து கொண்டான். கர்த்தாவன் சும்மா கிடையாதுங்க, எல்லாவற்றையும் அவன் செய்தான், எல்லாவற்றையும் அவன் பார்த்துக்கிட்டான், எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? போஷிச்சான், பாதுகாத்தான், வழி நடத்தினான். கர்த்தா, மாஸ்டர், சூப்பரிண்டென்டென்ட், ஸ்மால் எல் லார்டு. ஆமே. அடுத்தது இன்னொரு பொசிஷன் என்னவென்றால், எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதி. எகிப்து தேசம் முழுவதும் அதிபதி. எகிப்து தேசம் முழுவதும்னா அந்த நாட்டினுடைய எல்லைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலும், இன்னும் 8 திசையிலும் எப்படி எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ, எப்படியெல்லாம் பரவி இருக்கிறதோ அந்த பரவி இருக்கிற எல்லா இடத்திற்கும் யோசேப்பினுடைய பெயர், அவனுடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இவன் யாரு? இவன் அதிபதி. எல்லாருக்கும் அதிபதி. அப்படி என்றால் எகிப்து தேசம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லப்படுகிற 8 திசையில, அந்த 4 திசையிலும், அல்ல இன்னும் சொல்ல போனா 8 திசையிலும் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு யோசேப்பை பற்றி நன்றாய் தெரியும். யோசேப்புனா யாரு? யோசேப்புனா எங்க இருக்கிறான்? யோசேப்பு எப்படிப்பட்டவன்? பார்வோனுக்கு சரிசமமா இருக்கிறவனாச்சே, பார்வோனுக்கே தகப்பனாச்சே, அவன் குடும்பத்துக்கே இவன் கர்த்தாவாச்சே. இவன் அவர் என்ன செய்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கக்கூடிய அளவில் தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி எகிப்தில் இருக்கிற எல்லா பிரஜையும், எல்லா அதிகாரிகளும், எல்லா சிப்பாய்களும், எல்லா அமைச்சர்களும், எல்லா படை வீரர்களும், எகிப்தில் இருக்கிற அடிமைகள் முதற்கொண்டு இந்த யோசேப்பை நன்றாக தெரியும். இவன் அதிபதி, அவன் சொல்லுக்கு, அவன் இடுகிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? எல்லோருக்கும் தெரியும்.
இந்த அதிபதி என்று சொல்லி தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் ரூலர் என்று இருக்குது. ஆனால் மூல பாஷையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மூல பாஷையில் மாஷால் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கு. மூல பாஷையில் மாஷால் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை என்னவென்றால் டொமைன் என்று சொல்லப்படுகிற, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹேவ் ரூல் அல்லது ரூலர் அல்லது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஹேவ் டொமினியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன கவனிங்க, ஹேவ் டொமினியன். அப்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த தேசம் முழுவதற்கும் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என்று சொல்லப்படுகிற 8 திசையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அடிமைகள் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் அதிபதி என்று சொல்வது நிமித்தமாக இந்த எகிப்து தேசத்தில் தான் யார் என்பதை இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு சொல்கிறான். பார்வோனுக்கு நான் தகப்பேன், அவனுடைய வீட்டிற்கு நான் கர்த்தா, அவருடைய தேசம் முழுவதற்கும், எகிப்து தேசம் முழுவதற்கும் நான் அதிபதி அப்படிங்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோசேப்புக்குள்ள இந்த தன்மை அப்படியே ஆவிக்குரிய இந்த உலகத்திற்கும் அல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அப்படியே கொண்டு வரேன், அப்படியே கடத்துறேன். யோசேப்பு நீங்கள் அல்ல தேவனே, இங்கே நாமல்ல தேவனே, நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய அன்பினால. தேவனே நீங்கள் அல்ல தேவனே, இங்கேயும் நாம் அல்ல தேவனே, அங்கே நீங்கள் அல்ல தேவனே என்ன அந்த இடத்திற்கு கொண்டு வந்தால் நாம் பாவத்தில் சாபத்தில் பிசாசுடைய போராட்டத்துக்குள்ள பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம், நம்மை நாமே மீட்க முடியல. தேவனே நீங்கள் அல்ல, நான் அல்ல, தேவனே. அவன் உயரத்தில் இருந்தான். என் சுய பலத்தினால் அல்ல, உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, என் மூதாதையர்கள் எனக்காக பலி செலுத்தி அல்லது நன்மையான காரியங்களை செலுத்தி நல்ல தான தர்மங்கள் பண்ணி நல்ல ஏழைகளுக்கு கொடுத்து உதாரணத்துமாய் கொடுத்து, நான் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, என் பையன் பரலோகம் வரட்டும் என்பதற்காக கிரியை செய்து அந்த காரியத்தை செய்திருப்பானால் அந்த கிரியையானது தேவனுடைய பார்வையில் அசுத்தமானது, அது பண்ணவே முடியாது. நான் அல்ல, என்னுடைய உறவினர் அல்ல, தேவனே. இப்போ பார்வோன் யோசேப்பு உயர்வாக இருக்கிறான். நான் இதே நிலையில் இல்லை, ஆவிக்குரிய நிலையில் யோசேப்பு இருந்ததை காட்டிலும் அதற்கும் மேலாக நான் இருக்கேன். யோசேப்பு இருந்த நிலையை காட்டிலும் நான் அல்ல, அவனுக்கு மேலாக நான் இருக்கிறேன். ஏனென்றால் யோசேப்பு இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட இல்லை இல்லை இல்லை. இப்போ எனக்குள்ளே நாங்கள் வர்றேன். கடந்த வாரத்தில் பார்வோனை யாருக்கு ஒப்புமையாக பேசியிருந்தோம்? பிசாசுக்கு ஒப்புமையாக பேசியிருந்தோம். இப்போது என்னுடைய குடும்பத்தில் தேவனை அறியாது இருக்கிற குடும்பம் பார்வோனு குடும்பத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டு அல்லது எனக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் யாருக்கு ஒப்புமையாக? பார்வோனுடைய குடும்பத்திற்கு ஒப்புமையாக பேசப்பட்டிருக்கு. அதற்கு நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கிறேன்? அதிபதியாக இருக்கிறேன். அதற்கு கர்த்தாவாய் நான் இருக்கிறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, நான் ரட்சிக்கப்பட்டேன். என் குடும்பம் இப்போ யாருடைய குடும்பமாக இருக்குது? ரட்சிக்கப்படாது இருக்க குடும்பம் யாருடைய குடும்பமாக இருக்குது? பார்வோனுடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் கர்த்தாவாக இருக்கிறேன். கர்த்தாவாகனா நான் சொல்லுகிறதான் அந்த இடத்துல என்னுடைய வீட்டில் நடைபெற வேண்டும். ஆமென். நான் குடும்பத்தில் இருக்கிறேன், தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் எதற்கு ஒப்புமையான? பார்வோனுடைய குடும்பமாக அதற்கு ஒப்புமையாக இருக்கிறது.
இந்த குடும்பமாக இருக்கின்ற இந்த குடும்பத்துக்குள்ள யோசேப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது போல நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த குடும்பத்திற்கு, பார்வோனுடைய குடும்பத்திற்கு அவன் கர்த்தாவாக இருந்தது போல ஆவிக்குரிய மண்டலத்தில் என் குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடினால, குடும்பம் ரட்சிக்கப்படாத இருக்கிற நிலையில இருந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ள நான் எப்படி இருக்கின்றேன் என்றால் கர்த்தாவாக இருக்கிறேன். எப்படி இருக்க? கர்த்தாவா இருக்கின்றேன். கர்த்தாவா இருக்கிறேன் நான். இப்போ கர்த்தாவா இருக்கிறேன்னா கர்த்தாவுக்கென்று சில டியூட்டிஸ் இருக்கு இல்லையா? யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ யோசேப்பை குறித்து பார்த்த அந்த காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளே இந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி போதிக்க, கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொல்ல, அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர்களை பாதுகாக்க. கரங்கத்தில் எல்லாம் சொல்லுங்க. ஆமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கின்றோம். ஆமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். என் குடும்பத்திற்கு நான் கர்த்தாவாக இருக்கிறேன். என்னை ரட்சித்த கர்த்தாவை நான் காண்பித்து கொடுப்பதற்கு என் குடும்பத்துக்கு நான் கர்த்தாவாக இருக்கிறேன். என்னை ரட்சித்த கர்த்தர் பெரிய எல் லார்ட், என் குடும்பத்திற்கு பெரிய எல்லை காண்பிக்க நான் சிறிய எல்லாக கர்த்தாவாக இந்த குடும்பத்திற்கு நான் என்னை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சிறிய எல்லாக, அதிபதியாக, சூப்பரண்டாக, மாஸ்டராக என் குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன். இந்த நிலையில தான் ஆவிக்குரிய நிலையில், ரட்சிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மனுஷி அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தாவாக இருக்கிறான். ஆமே. ஹல்லேலூயா. மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதி என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இன்னும் 8 திசையில் எல்லா ஜனத்துக்கும் நான் தான் அதிபதி. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை எந்த மனிதன் தெரிந்து கொள்ளுகிறானோ அந்த மனுஷன் என்ன செய்வான்? ஆளுகை செய்வான், அதிபதியாக இருப்பான். என்ன செய்வான்? ஆளுகை செய்வான், அதிபதியாக இருப்பாங்க. மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த அதிகாரம், இந்த ஆளுகை ரட்சிக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா, அட்டோமட்டோஸ், தன்னில் தானே, தன்னேச்சையாய் தேவனே அவனை ஆளும்படி தேவன் அவனுக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாகவே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க யோவான் 1:12. வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்னது? அதிகாரம். அதிபதிக்கு தாங்க அதிகாரம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான், என் குடும்பத்தில் நான் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் நான் மாத்திரம்தான் அதிபதி, எனக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு, நான் மாத்திரம்தான் ஆளுகை செய்ய முடியும். எப்படி ஆளுகை செய்ய முடியும்? அங்கே இருக்கக்கூடிய அந்தகாரத்தை என்னுடைய வார்த்தையின் மூலமாக, இயேசுவின் நாமத்தினால இங்கே இருக்கக்கூடிய சகல விதமான பிசாசுடைய காரியங்கள் போ என கட்டளை இடுகிறேன். பிசாசே, தேவனுடைய ரட்சிப்பை என்னுடைய குடும்பத்தார் காண முடியாதபடிக்கு செயல்படுகிற அசுத்தாவியை போ என கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக கட்டளை இடுறதில்லை. எல்லாம் தூங்கின பிறகு அல்லது மனதுக்குள்ளேயே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்பன் அல்லது நீங்கள் தகப்பனாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலைன்னா உங்கள் குடும்பத்தில் சந்ததிகள் இருக்கிறாங்க, உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, உங்களுடைய சகோதர சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா தொலைஞ்சிச்சு போச்சு, விலக்கி வச்சுருவாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் அதிகாரம் செலுத்தும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். அதிகாரம் செலுத்தும்படி அதிகாரத்தை தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்துரு. கரத்தை நீங்கள் அதை பெற்றிருக்கீங்க. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்போ பெற்றிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், மனதுக்குள்ளே சொல்லுங்கள். இயேசு உங்கள் அம்மா முன்னாடி வந்து பேசுகிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படலையா? உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலை, அவங்க உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்களா? அல்லது நீங்கள் மனைவியாக இருக்கிறீங்க, உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? முன்பாக அவங்க வந்து பேசும் பொழுது அவங்கள்ட்ட எந்த விதமான உடல் மொழியை
பாடி லாங்குவேஜை வேற்றுமையா காமிச்சிக்காதீங்க. எப்பொழுதும் எப்படி இருப்பீங்களோ அது போல இருங்க. ஆனால் அவர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிசாசுடைய சக்தியை நீங்க உங்க அதிகாரம், தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த. இயேசுவின் நாமத்தால் என் முன்பாக நின்று பேசிக்கொண்டு இருக்கிற கணவனுக்குள்ள இருக்கக்கூடிய குருட்டாட்டத்தின் ஆவிய, பிசாசின் ஆவிய, தேவன் தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். பேசுங்க அவங்களுக்கு முன்னாடி மனதுக்குள்ளேயே. உங்க சகோதர சகோதரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசாசை விரட்டுங்க. நேரா போய் இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ அப்படின்னீங்கன்னா, என்னடா நல்லா தானடா இருந்தா என்னைய போய் பிசாசுங்க, என்னடா என்னை போய் பிசாசு, நான் சாகவே இல்லையாடா என்னை போய் பிசாசு அப்படின்னு பேசுறானேன்னு சொல்லிட்டு நம்மளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவானுங்க. ஏன்? சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போல பைத்தியமாக தான் தெரியும். ரட்சிப்பின் உபதேசம் நரகத்துக்கு செல்லுகிற கெட்டு போனவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? பைத்தியமாக தான் இருக்கும். அது அவளுக்கு பைத்தியமா இருக்கிறபடிலாம் நம்ம பைத்தியமா பார்த்துருவாங்க. நாமளும் ஒரு நாள் ஒருவேளை இந்த பைத்தியக்காரத்தனத்தில் இருந்தோம். இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து, வேலையே இல்லைடா பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க சொன்னோமா? சொன்னோம். ஏன்? நான் ரட்சிக்கப்படலை, ஆகையினால ரட்சிப்புனா என்னன்னு தெரில. ஏதாவது பைத்தியங்கள் வந்துருச்சு பார். வெள்ளை வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஒரு ட்ரம்மை தூக்கிட்டு வந்து, ஒரு கிட்டாரை தூக்கிட்டு வந்து மைக்கில் மனம் திரும்புகள் பாவிகளை இயேசு வர்றாரு. ஏன் பைத்தியம்டாதுங்க. பேசினார்கள் நம்மையும் பார்த்து. நீங்கள் அதிபதி. இந்தியாவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா இந்தியா முழுவதற்கும் நீங்கள் அதிபதி. அமெரிக்காவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அமெரிக்கா முழுவதற்கும் நீங்கள் அதிபதி. கனடாவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் கனடா தேசம் முழுவதற்கும் நீங்கள் அதிபதி. ஆப்பிரிக்காவில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா ஆப்பிரிக்க தேசம் முழுவதற்கும் நீங்கள் அதிபதி. யூரோப்பில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ நாடு இருக்குது யூரோப்பில். அந்த எல்லா நாட்டிற்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த நாட்டிற்குள்ளே நீங்கள் அதிபதி. சைனாவில், ஜப்பானில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் சைனாவில், ஜப்பானில், கொரியாவுக்கு நீங்கள் அதிபதி அதிபதி அதிபதி. நான் தாயே அதிபதி எல்லாம் போ. அது இல்லை. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை எடுத்து இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிசாசுடைய தன்மையை, பிசாசுடைய காரியத்தை நீங்கள் உங்கள் அதிகாரத்தை கொண்டு விரட்ட, அதிகாரத்திற்கு கீழ்ப்படுத்தபடியாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அதிபதி. எகிப்து தேசம் முழுவதும் என்றால் எகிப்து தேசத்தை உலகத்திற்கு ஒப்பமையாக பேசுவாங்க. நீங்கள் தான் அதிபதி. ஆமே, ஹல்லேலூயா. இந்த அதிபதி, இந்த கர்த்தா, தகப்பன், இந்த 3 பொறுப்புகளும் 3 பொசிஷனும் 3 நிலைகளில் பார்வோனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் எகிப்து தேசம் முழுவதற்கும் எப்படி பரவி 3 நிலைகளில் 3 பொசிஷனில் பதவிகளில் வியாபித்து இருக்கிறதோ, நாமும் 3 நிலைகளில் 3 பகுதிகளில் 3 பதவிகளில் வியாபித்து இருக்கும். தேவன் அதை நமக்கு வைத்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்பில் இந்த 3 பரிமாணங்கள் அல்லது அந்த 3 தன்மைகள், 3 ஆளுகை அங்கே கிரியை செய்தது, பலன் செய்தது. இங்கேயும் புதிய ஏற்பாட்டில் நவீன காலத்தில் 2024 இந்த மாதத்திலும் தேவன் அதே தகப்பனாக, கர்த்தாவாக, அதிபதியாக நம்மை வைத்திருக்கிறார். ஆமே. அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவந்த காலவேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை இந்த பூமியில் தகப்பனாக, ஆண்டவரே கர்த்தாவாக, அதிபதியாக, ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவியின் நிலையில் உம்முடைய ஆண்டவரே பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து ஆளுகை செய்ய இந்த பூமியில் எங்களை நீங்கள் வைத்திருக்கிறபடினால நமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள அதிகாரம் பலன் செய்ய கர்த்தர் நீங்கள் உதவி செய்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையில் புதிதாக வந்தவர்கள் ஆண்டவரே இந்த அதிகாரத்தை பெற்று தங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தாவாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தகப்பனாகவும் அதிபதியாகவும் கர்த்தர்களை மாற்றி இந்த உலகத்திற்கு நீர்
ஆண்டவர் அதிகாரத்தின் தேவன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை சுதந்தரித்துக் கொண்டு இந்த வல்லமையை பெற்ற ஜனங்கள் என்று அநேகர் பேசத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் யூடியூப்ல, வலைதளங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிற, ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையில பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே, அதிகாரத்தை இழந்து வியாதியில, ஆண்டவரே, பலவீனத்துல, நோயில இருக்கிற ஜனங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவி மீட்டு அவர்கள் பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்தத்தக்கதாக ஆண்டவரே சுகத்தை கொடுத்து அவர்களை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஆமே ஆமே. அல்லேலூயா.